தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை குறைக்க தீவிர நடவடிக்கை எடுக்க பொது சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தீவிர நடவடிக்கை எடுக்க பொது சுகாதாரத்துறை தற்போது வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. பிரசவங்களில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரசவ கால சிக்கல்களை கையாள மாவட்ட அளவில் சிறப்பு வார் ரூம்கள் மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். பிரசவ காலங்கள்ல தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிரசவத்தின் போது இறக்கக்கூடிய அந்த தாய்மார்களின் எண்ணிக்கை என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை எல்லாம் விட பிரசவத்தின் போது உயிரிழக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் உயிரிழக்கக்கூடிய அந்த சதவீதம் என்பது தமிழகத்தில் குறைவாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதனை 0% குறைக்க வேண்டும் என்ற இலக்குல தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகமாக இறப்பு சதவீதம் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள்ல வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதாக பொது சுகாதாரத்துறை தற்போது ஒரு சுற்றறிக்கை என்பதனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 2025 மற்றும் 6ஆம் ஆண்டில் தமிழகத்தில் மகப்பேறு உயிரிழப்புகள் என்பது 40% பதிவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 0.4% அளவிற்காக குறைவாகவே பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் திருவாரூர், தேனி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 20 மாவட்டங்கள்ல தமிழக சராசரியை காட்டிலும் மகப்பேறு உயிரிழப்புகள் என்பது அதிகமாக இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாய்மார்களின் இறப்புகளை தடுக்கவும் பிரசவ கால சிக்கல்களை கையாளவும் மாவட்ட அளவில் சிறப்பு வார்ரூம்கள் மூலமாக கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதாக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக பிரசவத்தின் போது அதிக இரத்தப்போக்கு, இரத்த அழுத்த பிரச்சனைகள் மற்றும் தொற்று ஆகியவை 5 முக்கிய காரணங்களால் ஏற்படக்கூடிய இறப்புகளாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பாதிப்புகளில் இருந்து கர்ப்பிணி பெண்கள் முன்கூட்டியே கண்காணித்து அதற்கான உரிய சிகிச்சைகளை வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கான தரமான சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பின்தங்கிய மற்றும் மலை பிரதேசங்கள்ல வசிக்கக்கூடிய அந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு தரமான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள், தரமான மருத்துவ சேவைகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு கிராம செவிலியர்கள் துணை நிற்க வேண்டும் என்பதாகவும் அந்த அறிவுறுத்தல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகப்பேறு முந்தைய பராமரிப்பு மற்றும் அனைத்து பரிசோதனைகளும் முறைப்படி நடைபெறுகிறதா என்பதை தொடர்ச்சியாக மாவட்ட அளவிலான பொது சுகாதார அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்பதாகவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரசவ கால வெட்டிகளில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அது தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக பொது சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரசவ காலங்களில் மகப்பேறு இறப்பு சதவீதங்களை குறித்து கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கும் போது தமிழ்நாட்டில் ஆண்டு வரையாக பார்த்தால் 2022 மற்றும் 3 ஆண்டு காலத்தில் 9,17,00,000 குழந்தை பிறப்புகள் என்பது இருந்திருக்கிறது. இதில் தாய்மார்களின் உயிரிழப்பு என்பது 479 இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்த சதவீதமாக பார்த்தால் 52.2 இருந்திருக்கிறது. இதுவே 2023 மற்றும் 4ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக இந்த பிறந்த குழந்தைகளில் தாய்மார்களின் இழப்பு என்பது 400 குறைத்திருக்கிறோம். அதற்கு முந்தைய ஆண்டில் 479 இருந்தது. அடுத்த ஆண்டு 400 குறைக்கப்பட்டது. அது இறப்பு சதவீதம் என்பதும் 45.5% பதிவானது, அது குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 24-25ஆம் ஆண்டு காலத்துல அந்த இறப்பு சதவீதம் 40.04 என்ற அளவுக்கு குறைக்கப்பட்டிருந்த நிலையில 25/6 இந்த ஆண்டுல ஒட்டுமொத்தமாக 7.8 லட்சம் குழந்தைகள் பிறந்திருப்பதாக தெரிகிறது, குறிப்பாக பதிவாகி இருக்கிறது. இதில் 316 தாய்மார்கள் இறந்திருப்பதாக நமக்கு ஆய்வறிக்கையில தகவல் கிடைத்திருக்கிறது. இதுல தற்போது அந்த இறப்பு சதவீதம் என்பது 40% பதிவாகி இருக்கிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவாக இருந்தாலும் இதனை 0 இலக்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில பொது சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக அதிகமாக அந்த தாய்மார்கள் இறப்பு பதிவாகக்கூடிய மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.